சீமான் நரம்ப முழுக்கத்துற மாதிரி பேசுறான், உணர்ச்சியை தூண்டிடுறான். ஏதோ லேகிய வியாபாரி மாதிரி உணர்ச்சியை தூண்டிடுறான், அப்படியே பண்ணிடுறான். உடனே இப்படி இறந்து விட்டார்களே, சீமான் நடத்திய பேரணியில் இப்படி ஒருத்தர் இறந்து விட்டாரே, ஆமா அது பெரிய தப்பு, இது இப்படித்தாங்க பேசி விட்டுருவாங்க. ஊசி பேத்திருட்டே நேற்று ஜெயலலிதாவுக்கு பாக்குடம் தூக்கிட்டு பண்ணு ஒருத்தர் நசிங்கி செத்து போனானே, அதை ஒரு உட்காந்து பேசுங்களா? உட்காந்து பேச மாட்டான். தலைவாங்கிற ஒரு படம் ஒரு நாள் வெளியிட்டு தள்ளி போயிடுச்சுன்னு 2 பேர் செத்து போயிட்டான். அதை ஒருத்தன் ஒரு தரதர பையன் உட்காந்து பேசல. பெருமை கொள்ளணும்ல, தமிழை யாருன்னு பெருமை கொள்ளணும்ல. இல்லைன்னா குனிஞ்சு பேசுறது, வாயை பொத்திக்கிட்டு போய் பேசுறது, ஹெலிகாப்டர் நிழல கும்பிடுறது, கார் சக்கரத்தில் விழுந்து கும்பிடுறது, இதெல்லாம் எப்படி வரும்? தண்ணி தரல. ஒரு பேரை நடத்தினத உணர்வு எழுச்சியில எங்க பிள்ளை விக்னேஷ் இறந்து போயிட்டான். தீக்கி தன் உடலை தின்ன கொடுத்து செத்து போயிட்டான். அதுக்கு நாம் பொறுப்பேற்கணுமா? பொறுப்பு யார் ஏற்கணும்? இதுவரை இந்த நாட்டை ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள், மேல ஆண்டு கொண்டிருக்காங்களே பாரதிய ஜனதா அரசு, ஆண்ட காங்கிரஸ் அரசு, இவங்க தாண்டா பொறுப்பேற்கணும். நாங்க பொறுப்பேற்றணுமா? உடனே இப்படி இறந்து விட்டார்களே, சீமான் நடத்திய பேரணியில் இப்படி ஒருத்தர் இறந்து விட்டாரே, ஆமா அது பெரிய தப்பு, இது இப்படித்தாங்க பேசி விட்டுருவாங்க. ஊசி பேத்திருட்டே நேற்று ஜெயலலிதாவுக்கு பாக்குடம் தூக்கிட்டு பண்ணு ஒருத்தர் நசிங்கி செத்து போனானே, அதை ஒரு உட்காந்து பேசுங்களா? உட்காந்து பேச மாட்டான். அதை பேச மாட்டான். அம்மையார் ஜெயலலிதா மருத்துவமனை படம் இந்த தாம்பரத்துல இந்த விருத்தாச்சலத்துல ஒரு தீக்குளி செத்து போனானே, என்னங்க இப்படி தீக்குளி செத்து ஒருத்தர் விவாதம் நடத்த அங்க தசரா அந்த ராமலீலா விழாவில் ஒரு அங்க 50 அடியில அனுமார் வேஷத்தை போட்டு ஒருத்தன் குதிச்சு செத்து போனானே, அதை ஏற்கிறியா எதிர்க்கிறியா? இனிமேல் இது போல செய்யாத யாராவது ஒருத்தன் கண்ணிக்க துப்பு இருக்காடா? ஏன் பேசுற? தலைவாங்கிற ஒரு படம் ஒரு நாள் வெளியிட்டு தள்ளி போயிடுச்சுன்னு 2 பேர் செத்து போயிட்டான். அதை ஒருத்தன் ஒரு தரதர பையன் உட்கார்ந்து பேசல. இதை ஏன் பேசுறான்? ஏன் பேசுறான்னா தமிழன் உணர்வு பெறான். உயிரை கொடுக்கிற அளவிற்கு, உரிமைக்காக உயிரை கொடுக்கிற அளவிற்கு தமிழன் நிமிர்கிறான், துணிகிறான். அது கூட அது குற்றம், அதை எளி செயல், அதை விமர்சிக்கணும். இதை நான் ஏன் பேசல? பேச மாட்டான். இன்னைக்கு என்ன பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கிற தலைவர் பெருமக்கள் எல்லாத்தையும் கேட்கிறாங்க. எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அம்மா தமிழிசை, ஐயா இலக்கணேசன் எல்லாத்தையும் கேட்கிறாங்க. காவிரி மேலாண்மை வரை இந்த ஆண்டு கட்டாயம் ஜல்லிக்கட்டு நடக்கும். காவிரி மேல ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அது இது எது நீங்க என்ன பாருங்க. ஆமா இப்ப கூட நடக்கும். அதுல பாத்தீங்கன்னா நேருக்கு நேரம் உட்கார வச்சுக்கிட்டு நான் என்ன கேட்கறேனோ அதுக்கு நேரடியா நீங்க பதில் சொல்லக்கூடாது. அதான் அந்த நிகழ்ச்சி. காலையில என்ன சாப்பிட்டீங்க? நான் நேத்து எங்க அத்தை வீட்டுக்கு போனேன். ஆமா. எதுல வந்தீங்க? நான் நேத்து கிரிக்கெட் விளையாண்டேன். சம்பந்தம் இல்லாம பேசணும். அதான் அந்த நிகழ்ச்சி. அதை 1 நிமிடம் நீங்க பேசிடணும். 1 நிமிடம் நேரம் வர அது நீங்க தொடர்பு இல்லாம பேசிடணும். அது மாதிரி காவிரி மேலாண்மை இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும். ஏய் நான் என்ன கேட்கிறேன்? கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஜல்லிக்கட்டு அப்புறம் இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லு? பாவப்பட்ட மக்கள், தமிழின மக்கள், அதுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஒரு தம்பி எழுதுறான், அன்னைக்கு ஐயா கருணாநிதி ஒரு சட்டசபை கட்டிடம் கட்டினாரு, தலைமைச் செயலகம். ஐயா கலைஞர் கட்டிய தலைமைச் செயலகம் இன்னைக்கு மருத்துவமனை ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு மருத்துவமனையே தலைமைச் செயலகமா ஆயிடுச்சு போடுறான் ஒருத்தர். இந்த நாட்டு மக்களுக்கு அறிவு இருந்தா, அரசியல் தெளிவு இருந்தா சிந்திச்சு பார்க்கணும். இது ஒரு நாடு, விடுதலை பெற்ற நாடு, ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய துணைக்கண்டம், வளர்கிற வல்லாதிக்கம், பெருங்கனவோடு இருக்கு. 130 கோடி மக்களை கொண்ட நாடு, மிகப்பெரிய கனவு வச்சிருக்கு. உலகத்தில் மிகப்பெரிய வல்லாதிக்க நாடா வந்துடணும்னு ஒரு கனவு வச்சிருக்கு. இந்த நாட்டில் அம்மையார் சோனியா காந்தி, மூத்த தலைவர், காங்கிரஸ் கட்சியின் தலைவர், அவருக்கு உடம்பு முடியலன்னா அமெரிக்காவுக்கு போய் படுக்க வேண்டியது இருக்கு. சகோதரர் யுவராஜ் சிங், அவருக்கு புற்றுநோய். சொந்த நாட்டில் இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து வருது, டிஜிட்டல் இந்தியா வருது, டிஜிட்டல் சிட்டி வருது, ஸ்மார்ட் சிட்டி வருது, எல்லாம் வருது.
ஆனா புற்றுநோய்க்கு வைத்தியம் பார்க்க அவர் அமெரிக்கா போறாரு. இவ்வளவு பெரிய நாடு தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் முதன்மை அமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லை. அவர் தான் சொல்றாரு உலக தரத்திற்கு அரசு மருத்துவமனை உயர்த்திட்டேன். ஆனா அங்க போய் படுக்கல, அப்போலோ தனியார் மருத்துவமனை போய் படுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசு மருத்துவமனை அவ்வளவு கேவலமா இருக்குன்னு அர்த்தம். அங்க போய் படுத்தா அன்னைக்கே முடிஞ்சிரும்னு அர்த்தம். அதான் ஒருத்தர் எழுதுறானே, தற்கொலை செய்வதற்காக விஷம் குடித்தேன், பிழைத்துக் கொண்டேன், விஷத்தில் கலப்படம், மருத்துவமனையில் சேர்த்தார்கள், செத்து போனேன், ஏன்? மருந்தில் கலப்படம். இதான் இங்க இருக்க நிலைமை. இப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இவ்வளவு பெரிய நாட்டில் இத்தனை ஆண்டுகள் இந்த நாட்டை நிர்வகித்த தலைமை அமைச்சர்களே அவர்கள் நடத்துகிற அரசு மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் செய்ய முடியாது, தரமில்லாத நிலை இருக்கிறது. எத்தனை லட்சம் மருத்துவர்களை ஆண்டு ஒன்றுக்கு உருவாக்குகிற நாடு இந்த நாட்டின் தலைவர்களுக்கு, இந்த நாட்டை ஆளுகிற அமைச்சர்களுக்கு, முதன்மை அமைச்சருக்கு மருத்துவம் செய்ய இந்தியாவிற்குள் ஒரு மருத்துவர் இல்ல. லண்டன்ல இருந்து ரிச்சார்டு ஒருத்தர் வராரு, சிங்கப்பூர்ல இருந்து கொஞ்சம் பேர் வராங்க. நாங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் உடம்பு முடியலன்னா எங்கடா போறது? எங்க சுடுகாடு இருக்குன்னு நேரம் அங்க போறதா? இப்ப இடைத்தேர்தலா நடக்கும், கோயில் திருவிழா போல இருக்கும். திருவிழா தானே, திருவிழானா நம்ம கிடா வெட்டுவோம், சாராயம் கட்சி குடிப்போம், ஆட்டம் பாட்டம் நடக்கும். அதெல்லாம் 3 தொகுதியிலும் நடக்குமே. தடை இல்லாம சாராயம் ஓடும், காசு கை நிறைய வரும். அடமான வச்ச பைக்கை ஏன்டா திருப்பாம இருக்கிறான்னா, இல்லைன்னா இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னா எப்படி அவங்க திருப்பி கொடுப்பாங்கன்னு ஒருத்தன் சொல்றான். புதுக்கோட்டையில இடைத்தேர்தல், புதுக்கோட்டையில மக்கள் தெருவிறங்கி போராடிய போராட்டம் எது தெரியுமா நண்பிற்குரிய சொந்தங்களே? தெருவில் இறங்கி மக்கள் போராடினார்கள். எதற்கு? நதிநீர் உரிமைக்கா, பள்ளி கட்டண குறைப்புக்கா, பேருந்து கட்டண குறைப்புக்கா? எதற்காக? விலைவாசி உயர்வை குறைக்கவா? இல்ல, அந்த தெருவில் 500 ரூபாய் கொடுத்துட்டு இந்த தெருவில் 200 ரூபாய் கொடுத்தான். ஏன்? இந்த உரிமைக்கு. பிச்சை எடுக்கிறதுல பெருமை. அவனுக்கு 500 ரூபாய் பிச்சை போட்டு எனக்கு 200 ரூபாய் போட்ட உரிமை. திருச்சியில என் தம்பி வாக்கு கேட்டு போயிட்டு இருக்கான். ஒரு வீட்டு வாசல் உட்கார்ந்த ஒரு பெரியவர், எனக்கிட்ட ஏன் ஓட்டு உனக்கு கிடையாது, நான் திமுக அடிமை அப்படின்னு. டேய், அடிமைங்கிறதையே பெருமையா சொன்ன கேடுகட்ட மக்கள் நீங்க தான். உலகத்துல நான் திமுக அடிமை என்பதை ஒருத்தன் பெருமையா சொல்றான். இந்த மாதிரி அவருக்கும் சேர்த்தா நம்ம போராட வேண்டியிருக்கு. இந்த இன மக்களே என்ன செய்யறதுன்னு பாரு. இப்ப மறுபடியும் அதான் நடக்க போகுது. இப்ப இடைத்தேர்தல் நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்க? அந்த தேர்தல், இப்ப இடைத்தேர்தல் வருது, தேர்தலில் நிறுத்தினாங்க. அரவக்குறிச்சி, தஞ்சாவூர்ல தேர்தல் ஆணையம் சொல்லுது அளவுக்கு அதிகமாக பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது அப்படின்னா. மற்ற தொகுதியில என்ன அர்த்தம்? மற்ற தொகுதியில ஓரளவுக்கு பரவாயில்லாம கொடுத்தாங்க, இங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமா கொடுத்தாங்க. அவர் லகானின்னு ஒரு ஐயா இருக்காரு, அவர் வருவாரு. பறக்கும் படை போட்டிருக்கோம். பறக்கும் படை என்ன தெரியுமா செய்யும்? சாலையில் நின்றுக்கிற அப்படி அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்து அறுவை சிகிச்சைக்கு தாலி தங்கத்தெல்லாம் அடமான வச்சுட்டு பணத்தை கொண்டு போகாம பறிச்சுக்கிறோம். நெல் முட்டையை வித்துட்டு விவசாயி வீட்டு காசு கொண்டு போகாம பறிச்சுக்கிறோம். வியாபாரி 15 நாளைக்கு சரக்கு எடுக்க போவான், மொத்தமாக ஒரு கடையில் சரக்கு எடுக்க பணத்தை கொண்டு போகாம பறிச்சுக்கிறோம். வீட்டில் போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ஆனால் பணம் கொடுக்கப்படுகிற போது, பணம் கொடுக்கும் போது, வாங்கும் போது ஒரு 100 பேரையாவது கைது செய்தது என்று இந்த பறக்கும் படை செய்யாது. ஏன்? அதெல்லாம் அதுக்கு வேலை. இப்ப இந்த இடைத்தேர்தல் நடக்குது. தேர்தல் ஆணையத்திற்கு நாங்க அன்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம், வேண்டுகோளை வைக்கிறோம். எந்த காரணத்திற்காக தேர்தலை நீங்க தள்ளி வச்சீங்களோ அது இப்ப நடக்காம நீங்க பாத்துக்கணும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். அதான் சரியான தேர்தல் ஆணையத்துக்கு அழகு. நீங்க மறுபடியும் காசு கொடுத்தாங்களா, போன அளவுக்கு இல்லை, இப்ப கொஞ்சம் பரவாயில்லைன்னீங்கன்னா அது கஷ்டம். ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மண்ணு வெள்ளக்காரன் கப்பம் கட்ட சொல்றான், முடியாதுங்கிறாரு.
கைது பண்ணி சிறையில் போட்டான். ஓராண்டு காலம் உள்ளே கிடக்குறது. கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளல, சிறைக்குள்ளே இருக்க. கெஞ்சராம வெள்ளக்காரன் சேதுபதி ஒப்புக்கு ஒரு பைசா கட்டுவா, ஒரு காசியா, ஒரு காசு, ஒரு காசு கப்பம் கட்டு, ஒரு காசு ஒப்புக்கு, ஒரு பேருக்கு. சேதுபதி வெள்ளக்காரனுக்கு கப்பம் கட்டினாங்கிற ஒரு பேருக்கு ₹1 ஒரு காசு கட்டியா உன்னை விடுதலை செஞ்சிருங்க. ஒத்த பைசா கிடையாதுரா. நான் சிறைக்கிலே கிடந்து செத்தாலும் ஜாவனே ஒழிய அடிமையாக இருந்த அந்நியன் உனக்கு நான் கப்பம் கட்ட மாட்டேன். கொஞ்ச நெஞ்ச பேரா அந்த மானமிக்க மறவர் கூட்டத்தில் வந்ததுதான் மண்டிட்டு கிடக்கு. மண்டிட்டு பால்குடம் தூக்கிட்டு, பன்னீர் காவடி தூக்கிட்டு, கும்பாஞ்சி தூக்கிட்டு, மஞ்சோறு தின்னுக்கிட்டு இருக்கு. மஞ்சோறு 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 இப்ப மஞ்சோறு கூட கூடாது, மொசைக் சோறு, டைல்ஸ் சோறு மொசைக்ல போட்டு. தமிழர்கள் வந்து தமிழர்கள் தமிழர்கள் என்று உணர்ந்துடக்கூடாது, தமிழர்கள் நிமிர்ந்துடக்கூடாது, தமிழர்கள் என்று பேசிடக்கூடாது, தமிழர்கள் உணர்வு விட்டுறக்கூடாது. சீமார்கான நரம்ப முழுக்கத்திற மாதிரி பேசுறான், உணர்ச்சியை தூண்டிடுறான். ஏதோ லேகிய வியாபாரி மாதிரி உணர்ச்சியை தூண்டிடுறான், அப்படியே பண்ணிடுறான். எப்படி பேசிக்கிறான்? பெருமை கொள்ளணும்ல, தமிழை யாருன்னு பெருமை கொள்ளணும்ல. இல்லைன்னா குனிஞ்சு பேசுறது, வாயை பொத்திக்கிட்டு போய் பேசுறது, ஹெலிகாப்டர் நிழல கும்பிடுறது, கார் சக்கரத்தில் விழுந்து கும்பிடுறது, இதெல்லாம் எப்படி வரும்? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். இப்ப எல்லாருடைய கோரிக்கையும் அதுதான். இங்க என்ன நடக்குது? நாம அப்பன் செத்துட்டான்னு அழுதுகிட்டு இருக்கோம், ஆனா கொன்னவனும் கூட நின்று அழுகிறேன். அதாங்க இருக்கிற பிரச்சனை. யாரு? திமுகவும் அனைத்து கட்சி கூட்டம் போடுது, திமுகவும் காவிரி நதி நீருக்காக போராடுது. இந்த உரிமைகளை எல்லாம் இழந்து நாம் இந்த நிலையில் நிற்பதற்கு காரணம் இந்த கட்சிகளும் ஆட்சிகளும் தான். இன்னைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். மத்தியிலே ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கிறது என்று காங்கிரஸ் கட்சி பேசுகிறது. எங்க இருக்கிறது? இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி. ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க விடாமல் தடுப்பதும், காவிரி நதி நீரை தர முடியாது என்று மறுப்பதும் கர்நாடக ஆளுகிற காங்கிரஸ் கட்சி. அன்பிற்குரிய சொந்தங்களே, அறிவார்ந்த எனது இன மக்களே, எல்லாவற்றுக்கும் காங்கிரஸ் ஒரு கருத்து வச்சிருக்கு. எல்லை தாண்டி தீவிரவாதிகள் வந்தார்கள், உடனடியாக நாங்கள் பதில் தாக்குதல் நடத்தினோம், அவர்கள் இட்டிருந்த முகாம்களை அடித்து தகர்த்தோம் என்று ஐயா மோடி அரசு கொண்டாடுது. அதற்கு ஒரு கருத்தை ஐயா ராகுல் காந்தி சொல்றாங்க. ராணுவ வீரர்களின் தியாகத்தில், அவர்களுடைய ஈகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் மோடி என்ற ஒரு கருத்தை சொல்றார். ஆனா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்குது பாரதிய ஜனதா, அதனுடைய ஆட்சி. இப்ப இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்குது. நாடெங்கிலும் கிளர்ச்சி, தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சிகளும் ஏறக்குறைய போராடுது. அதுல ஐயா ராகுல் காந்தியின் கருத்து என்ன? அம்மையார் சோனியா காந்தியின் கருத்து என்ன? இல்ல. ஏன் இதை சொல்றோம்? நுட்பமாக இதை பார்க்கணும். இரண்டு கட்சிக்கும் ஒரே நிலைப்பாடுதான், பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும். தமிழன் உரிமை, தமிழன் உணர்வு, தமிழன் உயிர் என்றால் அவர்கள் சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தமிழன் வாக்கு வேண்டும், தமிழன் வாக்க வேண்டியதில்லை. தமிழன் ஓட்டு வேண்டும், தமிழன் உயிரோ உரிமையோ அவர்களுக்கு முக்கியம் இல்லை. இதான் அங்க இருக்கிற பிரச்சனை. ஏன் அம்மையார் சோனியா காந்தி ஒரு வார்த்தை சொல்லல? சீதாராமையா அப்படிலாம் சொல்லாதீங்க, செய்யாதீங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு அந்த நதி நீரை கொடுங்க தமிழர்களுக்கு சொல்ல முடியாது. சொன்னால் மறுபடி பாரதிய ஜனதா வென்றும். கர்நாடகாவில் மோடி ஐயா வந்து இன்னைக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சா மறுபடியும் காங்கிரஸ் தான் வென்று. நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் 2019 நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் அங்க அதிக இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றிடும். இந்த கட்சிகள் எல்லாம் தேசிய கட்சிகள், தேசத்தின் நலன், இறையாண்மை, ஒருமைப்பாடு, தேச ஒற்றுமையை பேசக்கூடிய கட்சிகள். ஆனால் கர்நாடக மாநிலம் என்று வருகிற போது அந்த மாநிலத்தின் கட்சியாக மாறி நிற்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மாநில மக்களின் நலனையே முக்கியமாக கருதுவதை நாம் பார்க்கிறோம். ஆந்திரால கோதாவரியில புனித நீராட வரும்போது நெரிசல்ல சிக்கி ஒரு 19 பேர் இறந்து போறாங்க. அரை மணி நேரத்தில் நாட்டினுடைய பிரதம அமைச்சர், முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறாங்க.
கேரளால கோயில் திருவிழாவில் பட்டாசு வெடிக்கிறாங்க. அது ஒரு விபத்தாகி பெருநெருப்பா பற்றி ஒரு 100 பேர் காயம் பட்டுறாங்க, கொஞ்சம் பேர் இறந்து போறாங்க. தனி விமானத்தில் வந்து மருத்துவமனையில் காயம் பட்டவங்களை பார்த்து இறந்த ஒரு குடும்பத்துக்குள்ள ஆறுதல் சொல்றாரு. இதெல்லாம் உடனே நடக்குது. ஆனா ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தான்னு சுட்டு செத்து கிடக்குறான். அப்படியே கமலை புணமா கிடக்குறான். ஒரு வருத்தம் இல்லை. இந்த செயல் கொடுமையானது. ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா? இது கொடுமை. இந்த மண்ணின் வளங்கள் மக்களுக்குத்தானே என்று பேச ஒருத்தன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ நாதியற்றவன் என்று அர்த்தம். பேசியவர்களாம் சொன்னாங்க, கர்நாடகாவில் இருந்து வந்த பாறை உந்துல ஓட்டுநரை மறிச்சு உள்ளாடையோட நிறுத்தி ஒருத்தன் அடிக்கிறான். யாருமே கேட்கல. ஆனா அதே கர்நாடக தெருவில் ஒரு நாயை அடிக்க முடியாது. அடிச்சு படம் எடுத்து போட்டினா பல பேர் கத்திருப்பான். எப்படிங்க ஒரு நாயை அடிக்கலாம் நீங்க அப்படின்னு கேட்பான். ஏன்? நாய்க்கு பரிந்து பேசக்கூட 4 நாய்கள் இருக்கு. நாதியற்ற தமிழனுக்கு ஒரு நாயும் இல்லை. இதை நீ புரிஞ்சுக்கணும்.